வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல். மகாலட்சுமி தேவி வாசம் செய்யும் இந்த சமையல் அறையில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஐஸ்வர்யம் உண்டாகும். அந்த வகையில் சமையலறையில் சில பொருட்களை நாம் எப்போதுமே குறைவில்லாமல் வைத்திருந்தால் போதும், வறுமை என்பதே இருக்காது. அப்போதுதான் மகாலட்சுமி அருளால் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பூஜை அறையை எப்போது நாம் சுத்தமாகவும் நறுமணம் நிறைந்தாகவும் வைத்திருப்போம். அதே போலத்தான் நம்முடைய வீட்டு சமையல் அறைக்கும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் சமைக்கும் உணவானது அனைவருக்கும் ஆரோக்கியமான உடல்நலத்தை அளிக்கும். மகாலட்சுமி அனுக்கிரகம் பெற்ற உப்பு, பருப்பு, அரிசி, வெல்லம் இவற்றை குறைவில்லாமல் இருக்க வேண்டும். அதே போல் அஞ்சலி பெட்டியில் பொருட்கள் இவை அனைத்தும் எப்போதும் ஒரு வீட்டில் குறைவில்லாமல் வைத்திருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பொருட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முழுவதுமாக தேர்ந்து போக விடக்கூடாது. வெள்ளிக்கிழமை உப்பு, சர்க்கரை, வெல்லம் இவற்றை வாங்க வேண்டும். இந்த பொருட்கள் வீட்டில் குறைவில்லாமல் இருந்தால்தான் செல்வமும் அதே போல் பெருகிக் கொண்டே இருக்கும். அதாவது வருமான பல வழிகளிலும் வந்து சேரும். அடுத்ததாக நெய் மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் ஒன்று. அதனால் அனைவரது வீட்டிலும் பசுநெய் கட்டாயம் இருக்க வேண்டும். நெய் வைத்து தினமும் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். அப்படி இல்லாதவர்கள் நல்ல நெய் குறைவில்லாமலாவது வைத்திருக்க வேண்டும். உப்பு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போல ஊறுகாய் அவசியம் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் இருப்பது சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல நீங்கள் நெல்லிக்காய்களை அவ்வப்போது வாங்கி சாப்பிட வேண்டும். நெல்லிக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாக ஐதீகமும் உண்டு. அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி வைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்ததாக வாசனை பொருட்களான ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இவற்றை குறைவில்லாமல் டப்பாவில் வைத்திருக்க வேண்டும். வாசனை பொருட்களை அடிக்கடி சமையல் செய்வது நல்லது. அதனால் நெய், நறுமண பொருட்களை அடிக்கடி சமையல் சேர்ப்பது வீட்டில் மகாலட்சுமி அருளை அதிகரிக்க செய்யும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.